பாக்கியப்பட்டு கேட்போம். புராணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எங்க எல்லா புராணத்திலும் வரக்கூடிய தன்மை படைத்தவன் பேசுறோம். புராணம் தெரியுங்க. சரி, எத்தனை தெரியுங்க? புராணம் என்பது மொத்தம் 18 புராணங்கள் உண்டு. 18மே எனக்கு தெரியும். இல்லையாங்க, அவருக்கு ஒண்ணு சேர்த்து 19 தெரியும். எங்க புராணம் என்பது 17 தானுங்க. அவர் 19 தெரியுங்க. அப்ப ஒண்ணு அதிகமாக. அப்ப இதிகாசம் நான் கேட்கிறேன், ஒண்ணு ஒண்ணா கூடுதல், ஒன்றரை கூடுதல்? இல்லங்க, அவர் ஒண்ணு ஒண்ணாத்து கூடுவாரு. மட்டையாம வருவாரு தலைவர். இங்க மட்டையாம. சரி, இதிகாசம் என்பது 2. தப்பா சொல்றீங்க. அதுதான் உண்மை. அதுவும் அவர் சேர்த்து சொல்லுவாரு. எப்படி? ஒரு மடங்கு அதிகம். அதுல ஒண்ணு சேர்ப்பாரு. இதுல ஒண்ணு ஆரம்பத்துல 1 சேர்ப்பாரு. சரி, அப்புறம் 3 போடுவாரு. 3. சரி, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே அவர் அதிகமாக. திருக்குறள் எத்தனை? திருக்குறள் என்பது 1330 குறள் உண்டு. அதுதான் தவறு. என்ன உங்களுக்கு தெரிஞ்சதா? உள்ளதே அதுதாங்க, 1330. அவர் 9 சேர்த்தே தெரியும். அது 9. ஆமா, இல்ல உண்மைதான். நான் நிறைய பார்த்துக்கணும். கேளுங்க, இது புராணங்கள். சரி, மக்கள் ரீதியாவே போகும். எப்படி? சிம்பிளா கேக்குறேன். எப்படி? ஏபிசிடி எத்தனை எழுத்து? இல்லையா, மொத்தம் எல்லாத்துக்கும் தெரியுமையா? என்னங்க? 26. 26. தப்பு. என்ன 26 இல்லங்க, அவர் 52 சொல்லுவார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூடி அதிகமா இல்ல? ஆமா. அப்படியா? நீங்க 26. சரி, 26 சேர்ந்தா எத்தனை? 26 சேர்ந்தாதுல 52. அதுதான். நீங்க உங்களுக்கு இதுல மாட்டிட்டீங்களா? ஓஹோ. நீங்க ஏபிசி சொல்றதுனா ஏபிசி ல தான் போறீங்க. அவர் ஜெட்டு போய் திரும்பி வருவார். அப்ப அங்க இருந்து இங்க வர தண்ணி வளைச்சாலு. ஏன்னா அவர் பின்னாடியே போய் பறக்கப்பட்டவர். பாத்துக்கங்க. உதாரணமா. சரி. ஏன்னா கேக்குற ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள ஏதாவது சத்தம் கேட்கறதா கேட்டீங்க. ஆமா. இப்பதான் எனக்கு என்ன பெண்களுடைய கானம் கேட்டது. ஏன்னா மீண்டும் ஒரு முறை ஏதாவது கேட்குமா சத்தம்? இது எந்த சத்தத்தைங்க? சும்மாவே மண்டையில தரம் போச்சேன். சரி, நீங்க வேற பார்த்தாங்க அவனா கேட்டா இதுல வேணாலும் முளைச்சிட்டு போட்டோம். நம்ம கிட்ட அவன் சேட்டை காமிச்சாருன்னா வேற மாதிரி போயிடும். சரி, எனக்கு என்னமோ பிடிக்கல. கதையின் முறையோடு பாட வேண்டிய பாடலை பாடிட்டு அத கூட வரைய பாடி உங்களுக்கு மரியாதை கொடுக்கறான் பாருங்க. 2 வரி என்ன சொச்ச வரிய பாடி அதான் பாட முடியாது. அவர் கூப்பிட்டு கரையா கதை பாடினால பாடியா அதெல்லாம் முடியாது. வர சொல்லியா அந்த அளவு ஒரு 4 பேர் அந்த அளவு கதை பாட போறாங்க. எனக்கு கானகத்தில் பாட்டு பாட ஜாமியாரியா அவ்வளவுதான். யூடியூப் போட்டு பார்த்து சொல்லிட்டீல கானகத்தில் பாட்டு பாட ஜாமியாரியா கோவத்துல இருக்கு. அதெல்லாம் வேணாம். நீ இந்த சாமான் எல்லாம் தூக்கிட்டு அந்த முக்கு ரோட்ல போய் உட்காந்து அடிச்சு முளைச்சுக்க போ. மாமா நீ என்ன செய்வீங்கன்னா இந்த அஞ்சரைப்பட்டியை தூக்கிட்டு போய் உட்காந்து இது அஞ்சரைப்பட்டியை இதுக்கு பேர் என்ன பேரு? இது என்ன பேரு? என்ன பேரு? ஹார்மோனிய பெட்டி. ஹார்மோனிய பெட்டி எப்படி பேர் வந்துச்சு? இந்த ஹார்மோனிய பெட்டி எப்படி பேர் வந்துச்சு? பெட்டிக்காரி நான் கேட்கிறேன் அவன்கிட்ட. முதல்ல ஓன் பண்ணி ஆரம்பிச்சேன். ஹார்மோனிய பெட்டி ஏன் அது பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு தெரியலையே. 6 மணிக்கு பெட்டி வண்டியில் ஏற்றிடுமா? என் கொழுவு இதால திடீர்னு 3 மணிக்கு மழை வந்து நின்று போகுது. நான் கேட்கிறேன், திடீர்னு மழை வந்து 3 மணிக்கு நின்று போகுது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வண்டி 3 மணிக்கு ஏத்துற. அது அஞ்சரை பெட்டி. 3 மணிக்கு எத்தனை அஞ்சரை பெட்டி? அதுக்கு பேரு அதுக்கு 1.5 மணி நேரம் தானே, 2 மணி நேரம் தானே. சரி, இதுக்கு சொல்லிட்டேன். ஆமா, இதுக்கு என்ன பேரு? நீ என்ன செய்றீங்கன்னா மச்சா, இந்த கொட்டெல்லாம் தூக்கி போய் அப்படியா? புரிய மச்சா. தொத்தி வாசிக்கிற நீ நான் சும்மா போறேன். தத்தி தருகிறதா தான் தருகிறதா தத்தி தருகிறதான் தருகிற தத்தி தருகிறதான் தருகிறதா தீ தும் தம் தா
தாம் தீம் தொம் 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 நம் 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 நம். வாசி மூக்கு உடைஞ்சிருக்கு. என் சிஷியனை வேணா உண்மையிலேயே நான் கோபம் ஒரு காரணமே அதான் வச்சேன். என் சிஷியனை நானுக்கு போக மாட்டேன், நல்லா வந்துகிட்டு இருக்கேன். ஆமா நான் நாளுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. இந்த நடிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த அனுப்பிச்சு விட்டேன். தென்னைக்கு நான் மனசு விட்டு பேசி நீ போகல. ஏன் சின்ன பையன் வர்றேன், வளர்ந்து வர கலைஞன் வளர்த்து விடணுமியா, அனுசரிச்சு போயான்னு சொல்லி விடுறேன். நீ அந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்டிருக்க. என்ன கேட்டிருக்க? 1000 கால பூச்சிக்கு எத்தனை காலம் கேட்டிருக்க? புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பின்னாடி தெரியா பூச்சியை தேடிக்கிட்டு ஒரு வைராகத்தோட இருக்கேன். எண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லியே ஆகணும் வைராகத்துல கேட்கிறேன். இல்ல இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஆமா 8 கால பூச்சிக்கு எத்தனை கால்? சீர்காழி கோவிந்தராஜோட அப்பத்தா பேர் என்ன? அடுத்து 3வது கேள்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சின்னத்தா பேர் என்ன? அப்படி விடவே மாட்டேன். எல்லாம் தெரிஞ்ச சொல்றீல. இப்ப மதுரையில இருந்து இங்க வந்தான், எத்தனை வேகத்துல தாண்டி வந்தான்? கேட்பேன். நாலு தானே, எல்லாம் தெரியும் சொல்றீல. வாடி மாப்பிள்ள வெளியில வா, பின்னாடி பாருங்க, பேக்கத்துக்கு பின்னாடி போலாம். என் திசையில நீ ஓட விட்டேல பழனிசாமி, இப்ப சண்டை வர போகுது, சீனி எல்லாம் கிழிச்சு வாங்க, இத பூரா அவுத்துட்டு போய் என்ன இன்னொன்னு அவன் வந்து மைக்க கொடுங்கறாரு. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மரியாதை போய் வச்சா நல்ல மரியாதை இல்ல. ஒரு அளவுக்கு பாப்பேன். உனக்கு டேய் சோற தின்றா திங்கற. டேய் சோற தின்றா அறிவு இருக்கு. உனக்குலாம் மண்டையில மூளை இருக்கா இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏய் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல மாட்டுக்கு தம்பி ஒரு சூடு மரியாதையா போயிடு. ஏய் என்னடா மண்டையில ஏய் மண்டையில என்ன மச்சான்? நீ ஒரு பந்து குடிச்சு வந்துடலாம். மண்டையில கொண்ட. ஏய் என்னடா டேய் கையில என்னடா கையில வச்சிருக்க? செல்லு வச்சிருக்கேன் தப்பா. நாராயணா ஓயா எந்திரியா போடா. இடத்துல காலுங்க போடா. சும்மா தேவலாம் பண்ணிட்டு போறாரு. பழனிசாமி நீ போய் அந்த 135 ரூம் கக்குசுரை போடு போ. அப்புறம் உதிக்கு விடுறேன். நாராயணா ரூபாய்க்கு 16000. ஓம் நமோ நாராயண. ரூபாய்க்கு 16000. ஹரி ஓம் நமோ நாராயண. ரூபாய்க்கு 16000. நாராயண என்று இந்த பாட்டன் பெருமாள் அவருடைய திருநாமத்தை நான் சொன்னேன். அவருக்கு நானும் சொன்னேன். ரூபாய்க்கு 16000. அப்படின்னா என்ன? ரூபாய்னா யாரு? மகாலட்சுமி என்று பொருள். நீ இப்போ பாட்டனை மட்டும் கும்பிட்டியா? சரி. ரூபானா ரூபாய்னா மகாலட்சுமி என்று பொருள் கிடையாது. என்ன? நீ வந்த டான்ஸ் சிந்துச்சாவோட அம்மாங்கிறது ரூபா. இங்கேயும் தான் இருக்கு ரூபி, அதுக்கு நான் சொல்றேன். ரூபா மகாலட்சுமி என்று பொருள். மகாலட்சுமி பதினா என்ன? பதினா புருஷன். அப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ரூபாய்க்கு 10 நாராயணன். சரி. மகாலட்சுமியோட புருஷன் நாராயணன் நான் சேர்த்துதே சொல்லியிருக்கேன். அப்ப சேர்த்து வைக்கிறதுல நீங்க பெரிய ஆளு. ஆமா நான் மாமியாரே சேர்த்து வச்சிருக்கேன். தம்பி யாரு? அண்ணன் யாரு? தம்பி யாருன்னு நான் கேட்டிருக்கேன். அண்ணன் யாரு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல கேட்டது யாரு? முதல்ல சொன்னது யாரு? முதல்ல சொன்னது நானு. முதல்ல கேட்டது நானு. இப்படி கேட்க வந்திருக்கே இல்ல சொல்ல வந்திருக்கியா? சொல்ல வந்திருக்கியா கேட்க வந்திருக்கியா? என்னால கேட்க முடியும் சொல்ல முடியும். உனக்கு சொல்ல முடியும் கேட்க முடியும். இப்ப நான் சொல்லவா? நீ போயா. நான் கேட்கவா? என்ன கேட்க போறேன்? என்ன சொல்ல போறேன்? என்ன கேட்டாலும் சொல்லக்கூடிய தன்மை உண்டு. என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. சரி கேட்டு பாரு. சரி சொல்லி பாரு. சொல்லிக்கிட்டே இருக்கவா? நான் கேட்டுட்டே இருக்கவா? ஏதாவது கேட்டா தானே சொல்ல முடியும். சொன்னா தானே கேட்க முடியும். சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கடாச்சலம் பேர் வச்சா அது வேற மாதிரி போயிடும். பிள்ளை பத்து காண்டாமரம்னு பேர் வச்ச மாதிரி இருக்க கூடாது. கூறுகட்ட நாகி ஏழு வட்ட சோறு என்ன புண்ணியம்? 2 ரூபாய்க்கு பிள்ளை பத்து வேண்டாம் காண்டாமரம்
இல்ல சாமி யாரையான்னு பேசுனையா? சாமி யாரையான்னு கேள்விதான் கேட்டேன். கேட்கக்கூடிய உறுப்பு எது? கேட்கக்கூடிய உறுப்பு காது. சாமி யாரையான்னு எதுல கேட்டா? நீ வேணா கயிறு கட்டி போட்டுட்டேன் விடாது. கேட்கக்கூடிய உறுப்பு காது. சாமி கேட்டேன், வாயில கேட்டேன். உனக்கு காது கேட்குமா கேட்காதா? காது இப்படி கேட்காம இருக்க? காது கேட்கும்ல? நல்லா கேட்கும். உன் காது வழிய சாமி நல்லா இருக்கீங்களா கேளு. இதே இந்த லூசோட போடாதீங்க. காது கேட்கும்ல? ஏயா காது கேட்கும்ல? ஏயா கேட்குமா கேட்காதா? கேட்கிற கேளு. சொல்லு. கேட்குமா கேட்காதா? உனக்கு இப்ப சொல்ல சொல்லல, கேட்க சொல்லிருக்கேன் கேளு. அதான் கேட்கும் நிலையில அட கேளு. ஏதாச்சும் அட அட கேட்க சொல்லுங்கல்ல. ஒரு கேட்க தெரியுமா? அப்ப கேளியா? ஏத்தா நீங்க வீட்டுல உழவீங்க. இந்த நாடு போய் 4 வருஷம் ஆகும். எதுக்கு நீ நேத்துக்கு உட்காந்துருக்கிய? வாய்க்கு என்ன வேலை? வாய்க்கு சோறு திங்கிறவர. உன்னை இப்ப தின்ன சொல்லல, பேச சொல்லல, கேட்க சொல்லிருக்கேன் கேளு. யாருன்ற கேள்வியே வாயாலே கேட்க முடியும். இப்ப காது கேட்காதா? கிருத்திர முடிச்சாலா இருக்கும். கேட்குமா கேட்காதா? கேட்கும் கேட்கும். கேட்காது அப்படின்னா அதுக்கு பேரு சீக்காதுன்னு அர்த்தம். ஆமா கேட்கும்ல? கேட்கும். கேட்கவே மாட்டேங்குது. கேட்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா கேட்கறது மாதிரி தெரியலையே. இந்த லூசு எங்க இருந்து பாப்பிச்சிங்க? ஏய் லூசுனா என்னடா? லூசுனா பைத்தியம். பைத்தியம். பைத்தியம்னா மெண்டல். மெண்டல்னா திருக்கோழி பையன்றாங்க. இப்படித்தான் ஒரு வைத்தியக்காரனே பேசிக்கிட்டானா? பைத்தியம் என்னன்னா, எனக்கு இருக்கிற பைத்திய போக்கத்தான் நான் வைத்திய பார்க்க வந்தேன். ஆனா வைத்திய பார்க்கிற உங்களுக்கு பைத்தியம் இருக்கிறது தெரியாது. பைத்தியம் எப்படியாவது என் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாருங்க, இல்லைன்னா எனக்கு பைத்தியமே முடிச்சிடும் அப்படின்னு வைத்தியக்காரன் பேசிக்கிட்டு யார் என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியாம போயிடக்கூடாதுல. நான் கேட்டது என்ன? காது கேட்குமா கேட்காதா? யாருன்ற கேள்வியை வாயாலதான் கேட்க முடியும். சரி, சொல்ற ஓசைகளையும் வார்த்தைகளையும் காதாலதான் கேட்க முடியும். கை விடாது. இப்ப நான் சொல்லக்கூடியத பூரா கேட்கிறது எது? காது. அறிவுக்கு நீ என்ன சாப்பிடல? புழுன்ற ஒண்ணு திண்டோம்னா இல்லையா? அறிவுக்கு எதை சாப்பிடறேன்னு கேட்டேன். நாங்க தேடும் தினைமா வந்தேன். அப்ப நான் சொல்லக்கூடியத பூரா கேட்கிறது எது? காது. காது. இப்ப நான் சொல்றத பூரா காது கேட்டுச்சுல, ஆமா. அது கேட்டத பூரா சொல்லு. ஆனா உன்னை எந்த காலத்துல இருக்க முடியாது. நான் சொன்னத பூரா கேட்டுச்சுல. ஆனா நான் சொன்னத பூரா கேட்டுச்சா? லூசு குடிச்சாலும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் காப்பாத்திடலாம். சரி, உனக்கு எந்த காலத்துல இருக்க முடியாது. இல்லையா? நான் சொன்னத கேட்டுச்சா கேட்கலையா? நான் இனி யாருன்னு கேட்டேன். யாருங்க கேள்வி கேட்டேன். நான் சொன்னத கேட்டது எது? செத்த நேரம் உட்கார்ந்து சும்மா சொன்னது கேட்டது இல்லையா? காது. காது என்ன? அது கேட்டத சொல்லுமா? சொன்னா எங்க ஆத்தா சொன்னா, நாடகத்துக்கு போகாத இப்படி பைத்தியம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. கேட்காம வந்து தொலைச்சிட்டு. ஆனா உண்மையிலேயே என் சிசியெல்லாம் பைத்தியம் முடிக்காம திருக்கான பெரிய விஷயம் தான். இப்ப நான் கேட்டேன் ஏரியா ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு சிசிய பிள்ளைகிட்ட கேட்டு 1000 கால் பூச்சிக்கு எத்தனை கால் நான் கேட்டேன், இது வரைக்கும் விடையே வரல. அவன் பூச்சியை தேடிட்டு இருந்தேன். இப்ப நீங்க ஏன்கிட்ட கேட்டீங்க 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் பூச்சிக்கு 2 கால். ஏய் டேய் 8 கால் பூச்சிக்கு 2 கால். சரி நான் கேக்குறேன், பூனைக்கு எத்தனை கால்? மொப்ப பெரிய வாத்தியாரு. பூனைக்கு எத்தனை கால்? பூனைக்கு 4 கால். பூனைக்கு 6 கால். நிறுத்த முடியாது. சரி கால் மேல கால் போட்டா என்ன ஆகும்? கால் மேல கால் போட்டா புள்ள வரும். டேய் முகரே பாரு முகரே. இது உலகத்தின்ஜால இரணிலா நீ. ஏனா ஒரு நேரத்துல வல்லவராகப்பட்டவர் கல்யாணம் பண்ணி சொல்றத கேட்டு பேசணும். ஒரு நேரத்துல வல்லவராகப்பட்டவர் காலை பயன்படுத்தாமல் இருந்தாரு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்காக இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து துணைக்கால் என்று சொல்லக்கூடியது வந்து காலை வந்து பயன்படுத்த கிடையாது. ஆமா அவர் சாமியார்ட்ட கால் போட மாட்டாரு. துணைக்கால் தேவையா தேவையில்லையா? தேவைதான், அதுக்கு தேவையில்லை. அவர் தேவைன்னா போட்டுப்பார்ல. அவர் வயசாகி போயிடுச்சு, சாமியார் அப்படி இருப்பான். நீ அவர் போட்டு என்ன ஆகுது? டேய் அதாவது துணைக்கால் வந்து எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்க்கணும். இப்ப பாரு, பால் அப்படிங்கிற இடத்துல காலை போடணும். நல்லா போடுவீங்களா? டேய் பா பக்கத்துல துணைக்கால் போட்டா நல்ல பால். பால் இல்லைன்னா பல் ஆயிடும். துணைக்கால் எடுத்துட்டோம்னா பல். பல். அதே போல மனைவி அப்படின்னா என்ன? கால் வருமா வராதா? வரும்ல. டேய் மனைவி எப்படி வரும்? மனைவிட்டு வந்தா தான் அது ஒரு மாணவி
அதே போல இப்ப 8 கால் பூச்சிக்கு 2 கால் சொன்னீங்க. ஏன்னா சொல்லுக்குள் சொல் சூழ் சமம் அப்படின்னு. அதே தமிழ் மொழிங்க. ஏன்னா 8 கால் பூச்சிக்கு 2 கால். காரணம் என்ன? 1 ஒண்ணுக்கும் கீழே எத்தனை? 1க்கு கீழே முக்கா. முக்காலுக்கும் கீழே மொக்கா. ஏய் அரைக்கும் கீழே 6 கீழே காலு. ஒரு 1க்குள்ள எத்தனை கால் இருக்கு? 1க்குள்ள 4 கால். 4 கால் அடக்கம். அப்ப 2க்குள்ள எத்தனை கால் அடக்கம்? 8 காலு. அப்புறம் நான் 8 கால் பூச்சிக்கு 2 கால்னா அதுக்குள்ள அடக்கம் தானே? நான் கேட்டது என்ன? பூனைக்கு எத்தனை கால்? பூனை 4 கால். நான் 4 கால் சொன்னேன். நான் கேட்டது என்ன? பூனைக்கு எத்தனை கால்? பூவை நக்கக்கூடியது எது? பூவை நக்கக்கூடியது தேனி குழு. தேனிக்கு எத்தனை கால்? 6 கால். அப்புறம் என்ன? உங்க அறிவுக்கு எந்த சாப்பிடுறியா? ஐயா மற்ற எந்த மொழிக்குமே இல்லாத பெருமை நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு அப்படின்னாங்க. ஏன்னா மற்ற எந்த மொழிக்குமே ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் மட்டுமே உண்டு. ஆனா நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஏன்னா எந்த இடத்துலயுமே தமிழ் மொழியை வந்து பேசணும் அப்படின்னா பேச தெரியாதவங்க கூட பேசினா தப்பிக்கிற இடத்துல கூட தப்பிச்சு வந்துடலாம். அப்படின்னு தன்னை உண்டியா? அனைத்தையும் கொண்டு வாண்டியா. சரி கொண்டு வா. கொன்றுவாண்டியா. அவன் கொண்டுட்டு வந்துட்டியான். ஏன்னா ஒரு எழுத்து மாறிடுச்சுன்னா ஏன் பொருள் மாறிடும். பாருங்க பேசுறீங்களே என்ன உங்க பேரு? என் பேரு தான். உன் பேரு தான் தெரியும். என் பேர் தெரியுமா? அப்படியே கேக்குற? இல்லங்க தெரியாதவங்க கேட்டா சொல்லல. என் பேர் தெரியுங்களா? தெரிஞ்சுக்கிட்டியா கேக்குற? என் பேர் தெரியும் சொல்லல. இல்ல உருவம் உங்க ஆளு தெரியும். சரி உங்க நாமோதே தெரியாது. அப்ப உருவம் தெரியுது. வேற என்ன தெரியணும்? பேரு. என் பேரை வந்து நீ கேக்குற? கேட்கல. கேக்குறியா கேட்கலையா? கேக்குறேன். கேக்குற. என் பேரை நீ கேக்குற. நான் தர முடியாது. வேற ஏதாச்சும் அதை கொண்டு போய் ஸ்டேட் பண்ண அட வைக்க முடியாது. இல்லையா? இப்ப என் பேரை நீ கேட்டீங்களா? ஒரு எங்களுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க. சரி தேவை கன்னிச்சாமி பொன்னிச்சாமி சரி அப்படி சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி உங்களை நாமோதி என்னன்னு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு. அபிஷேகம் மைத்த புண்ணா எல்லாம் கேட்கறேன். பேரு தான் அவர்களுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லிடுவாங்க. என் பேரை சொல்லுவேன். அந்த வகையிலே கனகப்பிரிய நாரத நடிகருடைய திருநாமம் தேவலோக முனிவன். நீங்களா? அத்தாடி அது கும்புரிச்சாமி. உண்மையிலேயே நாரதனா பாக்குறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். புண்ணியம் செய்திருக்கிறேன். புண்ணியம் செய்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன பத்தியா? அவ்வளவு புகழ் படைத்தவன். இன்னைக்கு உங்களை உசுரோட பாக்குறேன். என்னையெல்லாம் பார்க்கணும் விட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்ல இன்னைக்கு உங்களை உயிரோட்ட நேர்ல உயிரோட்டத்தான் அப்படி சொல்லி. ஆனா எங்க அப்பா தான் உங்களை பத்தி சொன்னா 98 வயசு எங்க அப்பா தான். என்ன பத்தியா? ஆமா நாராயணன் நிறைய புரட்டி இருக்கா அந்த வயசுல இளமையில சாகும் போதே. சரி என்ன பத்தி அப்படி என்ன சொன்னாங்க? நீங்க தாங்கள் இல்லாத புராணம் கிடையாது. உண்மை. உண்மையா? தெரியாதியா? அப்ப சொன்ன உண்மைதான். ஓஹோ தாங்கள் இல்லாத இதிகாசம் கிடையாதியா? அட உட்கார வரக்கூடியவன் உண்மைதானே? அதுக்காக என்ன சொன்ன? இல்ல உண்மைதானே? உண்மைதாயா? மகாலட்சுமி பெற்று அந்த புற வரைக்கும் செல்லக்கூடிய தன்மை படைத்தவன் நீங்க. நானே 14 லோகத்துக்கு அதல விதல சுதல நாதல நாதல பாதாள பூலோக புகலோக சகலோக தகலோக மகலோக மத்தியலோக சத்தியலோகம் 14 உலகத்தையுமே ஒரு நொடியில சுத்தி வருவேன். அப்ப சொன்னது உண்மைதே. இன்னொரு ரொம்ப முக்கியமான என்ன சொன்னா? கொள்ள குடும்பத்தை கெடுத்திருக்கியாம்ல. இது தவறு. இது தவறான விஷயம். இது பூரா உண்மையா? இது மட்டும் பொய்யாமியா? இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாம் உண்மை. கெடுத்திருக்க. நாராயணன் எங்க அப்பதான் சொல்லிருக்க. எங்க ஆதாரம் இருக்கு. தம்பி கதை தெரியாம எங்க பேச? எனக்கு மட்டும் இல்ல என் நாடகம் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன தெரியும்? நான் சொல்றேன். அவங்களுக்கு தெரிஞ்சு உண்மைனா நீ கைதெடுத்து போ, இல்ல பேசாம உட்கார்ந்துங்க. மைத்த புடுங்க பிரியர். நீதான் ஏன் மூக்காந்தனுடைய பேசாம பாடு. தூக்கம் வந்துச்சுன்னா உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம் யார் குடும்பம்? பார்வதி பரமேஸ்வரனுடைய குடும்பம். அவங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? இருவர் உண்டு. 2 பிள்ளை இருக்காங்க. ஆமா. 2 பேரும் மூத்த பேர் என்ன? மூத்தவர் பிள்ளை யாரு? ரெண்டாவது பேரு முருகன். 2 பேர் இருக்காங்க. ஆமா. ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போறான். சரி என்ன செய்யணும்? ஒரு 1/4 கிலோ ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போனா ஆளுக்கு ஒண்ணா திம்பாங்க. இல்ல ஒரு 1/2 கிலோ கொய்யா பழத்தை வாங்கிட்டு போனா ஆளுக்கு ஒண்ணா கடிச்சுக்குவாங்க. இல்ல அதுக்கு உனக்கு எது இல்லையா? வக்கு இல்லையா? கதை மட்டும் சொல்றேன். ஒரு 1/4 கிலோ மிச்சரோ 1/4 கிலோ சேவை வாங்கிட்டு போனா ஆளுக்கு முட்டை தின்றுப்பாங்க. பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு உங்க ஒத்த பழத்தை கொண்டு அங்க போயிருக்க. ஆனா அவங்க தெரியாது இந்த பழம் அழிவு போச்சுன்னு. இந்த பழத்தை பார்த்த உடனே அங்கே சண்டை ஓட ஆரம்பிச்சாங்க. பிள்ளையார் முருகன் எனக்கு தேவைன்னு உனக்கு தேவைன்னு. இந்த பழத்துக்கு அப்படி ஒரு
அன்னைக்கு சொல்லு கதை சொல்லு பாதை சொல்ல இது வந்து பூவம்பழம். கதையை சொல்லியா? அப்ப சண்டை விடாங்கடா. ரெண்டு சண்டை சண்டை ஊர் சண்டை எங்கூர் சண்டை. பிள்ளையார் முன்ன அடிச்சு நெஞ்சோட நெஞ்சு பாஞ்சிருக்கான். சரி இந்த பழத்துக்காக சண்டை விடி சிவபுரம் சொல்றாரு, ஏப்பா சண்டை விடாதீங்க, ஒரு போட்டி வைப்போம்டா. என்ன போட்டி? உலகத்தை யார் முதல் சுத்தி வர்றாங்களோ அவங்க அந்த பழத்தை கொடுத்துருவோம்ட்டாங்க. பாத்தியா முறியன் டக்குன்னு ரயில ஏறினான். இதுல ஏல இருந்தாரு மயில். ஆமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டேய் மயில தான்டா இருந்தாரு. மயில தான் ரயில். சரி சொல்லு சொல்லு. மயில ஏறி உலகத்தை சுத்த முறிய போயிட்டேன். சரி பிள்ளையாருக்கு என்ன வாங்கணும்? மூஞ்சூர் வாகனம். அதுல ஏறி பிள்ளையார் உட்கார்ந்தாருன்னா மூஞ்சூர் நாக்கு தண்டியா தள்ளிடும். சுத்தி வர 300 நாள் ஆகும். அப்போ தம்பியோட தோக்க முடியாதுல. அப்ப நான் குடும்பத்தை கெடுக்க வந்தது இந்த ஆளு. இது ஆதாரம் இருக்கு. இது தெரியாம பிள்ளையார் வந்து வீட்டுல கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்? இந்த ஒரு நல்ல மனுஷன் உலகம் என்ன தாயை போன என்ன அப்படின்னு கேட்டாரு. நீ என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அம்மா அப்பா தான் உலகம்னு சொன்னேன். சொன்னீங்க. சொன்னோம் லவக்கு அம்மா அப்பா சுத்தினேன். பழத்தை வாங்க போக முறி அப்ப கால் எடுத்து கைலாயத்தை வைக்கிறேன். பாக்குறேன் முறியன் என்னது சின்ன பையன் தானே, அவ்வளவு ஒரு 5-6 வயசுனே. உலகத்தை சுத்தினா பழம் உண்டாங்க. பிரார்கார ஃபேமிலியா இருக்காங்க. அப்ப என்ன பண்ண முறியன் கோபத்துல தன்னோட ஆடை ஆபரணத்தை பூரா அவுத்து போட்டுவிட்டு மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கழுத்துல முத்துராஜ் கொட்டைய போட்டு முத்துராஜ் கொட்டைய போட்டு ஒத்த கோபுரத்தோட உச்சி மலையில உச்சி வெயில ஒத்த கால செருப்பு இல்லாம நிக்க வச்ச சாமியார் குடும்பத்தை பிரிச்ச சாமியார் நீதானியா? பிரிச்சாலும் பிரிக்கலையா? உண்மையா இல்லையா? ஏய் நீ இந்த சப்போர்ட் எடுத்து சரி உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லிருக்க. நான் கேட்கிறேன், அந்த பழத்தை கொண்டு உன் பாட்டிட்டையும் போயிருக்கலாம்ல, இல்ல நொப்பாண்டி நோத்தாண்டி போயிருக்கலாம்ல. டேய் நாங்க என்ன செய்தாலும் அதற்கு பெயர் திருவிளையாடல்னு பெயர். போலும் போலும் திருவிளையாடல் படத்தை பார்த்தேன். உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு கனியாகப்பட்டதை கொண்டு போய் இப்படி எல்லாம் குடும்பத்தை பிரிச்சேன் அப்படிங்கிற இடத்தை நீ சொல்லியிருக்க. இதனால ஏற்பட்ட நன்மைகள் என்ன? அப்படி நான் ஒரு கனியை கொண்டுட்டு போலன்னு வைங்க, இன்னைக்கு பழனி அப்படிங்கிற ஒரு படை வீடு கிடைச்சிருக்குமா? கனியை கொண்டு போகலன்னா இன்றைக்கு பழனி அப்படிங்கிற ஒரு படை வீடு கிடையாது. அப்ப அப்படி ஒரு வீடு ஏற்படுவதற்காக இது ஒரு நன்மை ஏற்பட்டது. அடுத்து என்ன அப்படின்னா உலகத்தையே தாய் தந்தையாக பார்த்தது யாரு? முருகப்பெருமான். தாய் தந்தையரையே உலகமாக பார்த்தது யாரு? விநாயக பெருமான். அப்ப இது ஒரு நன்மை. இது மட்டுமா? சரி கனியை வாங்கினார்ல பிள்ளையாரு, கனி முருகனுக்கு கிடைக்கல, பிள்ளையாருக்கு கிடைச்சிச்சு. கனியை வாங்கின பிள்ளையாரு கனியை சாப்பிட்டாரா? இல்ல தும்புச்ச கையில வச்சிருக்க. இன்ன வரைக்கும் கையில வச்சிருப்பாரு. பசிக்கலையா? ஏன் பசிக்கல? அப்புறம் சாப்பிடுவாரு. அவர் எப்பயும் சாப்பிட்டாங்க. உனக்கு என்ன? கனியை வாங்கின பிள்ளையாரு கனியை சாப்பிட்டாரா அப்படின்னா சாப்பிடல. ஏன் தெரியுமா? கொண்டு வந்தது நல்ல கனியா என்ன கனி? நான் கொண்டு வந்த கனி சாதாரணப்பட்ட கனி அல்ல, விஷம் வாய்ந்த கனி. இப்பதான் தெரியுது நீ குடும்பத்தை பிரிக்க போல, அவன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண. விஷம் வாய்ந்த கனி என்பதால் அந்த கனியில விஷம் இருக்கு அப்படின்னு முருகப்பெருமானுக்கு தெரியாது. ஆனா பிள்ளையாருக்கு தெரியும். முருகப்பெருமானுக்கு கனி கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே சாப்பிட்டுருப்பாரு. பிள்ளையாருக்கு தெரியும் இது விஷம் இருக்கு அப்படின்னு. அதனால பிள்ளையாருக்கு கொடுத்தாங்க. பிள்ளையாருக்கு கொடுத்ததுனால அது விஷம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அந்த கனியாகப்பட்டதை பிள்ளையார் வாங்கி சாப்பிட்டாரா? கிடையாது. இன்னும் துதுக்கியில வச்சிருப்பாரு. ஏன்? அதுல விஷம் உண்டு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நாங்க என்ன செய்தாலுமே இப்ப நானும் சிவபெருமானும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடகம். ஏன்னா நாங்க வந்து நாடகம் இல்ல. நாடகமா? இந்த நாடகத்துக்கு 45,000 ரூபாய், அந்த நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அதெல்லாம் உலக நன்மைக்காக ஏற்படுத்தக்கூடிய நாடகம். இது வந்து ஊர் நன்மைக்காக. சும்மா நீங்களே அடிக்கிறீங்க. அது உலக நன்மைக்கு, இது ஊர் நன்மைக்கு. இன்னொரு விஷயம் பிரியா கலெக்டர் சும்மா போய் சொன்னா தெரியாம சொல்லிருப்பாயா? இன்னொரு சொன்னால என்ன? இந்த பொம்பளைட்ட போனீங்களாம்ல, ஒன்னா ரெண்டா? நான் போன உங்களை ஒன்னா ரெண்டா பலவிதமான பெண்கள்ட்ட போயிருக்கேன். உள்ள உங்கள்கிட்ட போய் ஆரம்பை உருவசி திலோத்தமை சாவித்திரி. அப்பா கணக்கே வேற. திருவேதில போனீங்களே, எயிட்ஸ் இல்லையா? நாங்க வந்து போக முடியாது. ஆமா அப்படி போனா பிரச்சனை இல்லையா? ஒரே மாட்டு போனா அதான் முத்தாப்புற தமிழ் உரை. தமிழ் உரை வந்து நிலையோடு பேசி வரக்கூடியவன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோனார் தமிழ் உரை தெரியும். அது கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டவன். ஏன்னா எத்தனையோ பெண்களை வந்து பலவிதமான பெண்களை போயிருக்கேன்.
பொம்பளுக்கு போனதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த சாவித்திட்ட போனீங்க. நான் தான் போனேன். ஒண்ணும் சொல்லலையா? சொல்றதுக்கு தான் போனேன். இந்த சாவித்திரி ஒண்ணும் சொல்லலையா? அவன் ஒண்ணும் சொல்லல, அவகிட்ட சொல்றதற்காக நான் போனேன். பேசாம படுத்துருச்சா? பேசாம இந்த பேசாம இருந்துருச்சான்னு அவ பேசாதா, அவகிட்ட பேசுறதுக்காக நான் போனேன். நீ போகும்போது பக்கத்துல ஆள் இல்லையா? யாருமே இல்ல. அப்புறம் 100 நாளைக்கு விட்டாங்களோ? யாரும் இல்லையா? ஆமா, நீ போகும்போது புருஷங்க இருந்தானா இல்லையா? போனதே புருஷனுக்காகத்தான். இருந்தானா இல்லையா? இல்ல. ஆனா இருந்துட்டா அறுபது வெட்டிருப்பேல. ஏய், புருஷன் இல்லாம போதுதான் போயிருக்க. நான் போனதே புருஷனுக்காகத்தாயா? ஒருவேளை புருஷன் இல்ல இல்ல, ஒருவேளை ஷூட்டிங் போயிட்டாப்லையோ? யாரு? செப்பனிகரிச முன்னாடி சாவித்திரி தானே? முகரை பாரு, முகரை. அங்க இருந்து நான் போக போறேன். சத்தியவான் மனைவி சாவித்திரி. சத்தியவான். அப்படி போனதால் என்ன நன்மை ஏற்பட்டது? அப்படியே சாவித்திரி கிட்ட போய் சில மந்திரங்களை சொல்லி சத்தியவானுடைய உயிர் யமனாகப்பட்டவன் முடிஞ்சு போயிட்டாரு. அப்படி யமப்பட்டவன் சென்று யமனோடு போராடி வாதாடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வாங்கிட்டு வந்தா. அப்படி ஒரு நன்மை ஏற்படுத்துவதற்காக அந்த இடத்துக்கு நான் போனேன். இன்னொரு ரகசியம் என்ன? இங்கே ரகசியம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் வெளியில பேசக்கூடாது. யாருக்காவது வச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம காத்துக்குள்ள தானே இருக்கான். மெதுவா பேசு. மெதுவா. ஆனா ஒரு விஷயம் ஆனா சொன்னா கோச்சிக்க முடியல. மெதுவா பேசு. உண்மையிலேயே உன்னே மாதிரி ஒரு ஆளை நான் இந்தியாவிலேயே பார்த்தேன். இனிமே பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம். ஆனா பொம்பளை உனக்கே அவ்வளவு ஆசை. சாமியார் வெளியே சொல்லி தர்றேன். என்ன சொல்ல போற? அதை மட்டும் சொல்லு. என்ன சொல்ல போற? இந்த இரணிய முன்னாடி லீலாவதி. ஆமா, நான் தானே. உன் முகர்லயே முடிக்கிறதுக்கு என்ன? டேய், இரணியன் முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்போம். நாங்கள அங்கதே அநியாயம் பண்றீங்க. அடுத்த முன்னாடி அவன் தூக்கிட்டு போக ஏயா இப்படி பண்றீங்க? இப்ப என்ன கேவலமா இருக்கும் நினைக்க நீ செஞ்சிருக்கையில அங்க அப்பதான் சொன்னா என்ன? இந்த இரணிய முன்னாடி லீலாவதி அந்த அம்மா நிறைய மாசம் கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த அம்மா தொப்புல வாய வச்சியாப்ல. ஆமா, உண்மைதான். வாய் வச்சல உப்பு கச்சிச்சா இடிச்சுட்டா. லீலாவதி தொப்புல போய் ஏன் வாய் வச்சேன்? ஏன் வாய் வச்சேன்? ஏன் வச்சியா? கருவுற்று இருக்கும் பொழுது கருவில் இருக்கிறது யாரு? கருவில் இருக்கிறது பிரகலாது. அவனுக்கு தொப்புள் கொடி வழியாக ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தொப்புள் கொடியாக செலுத்தினேன். அதுக்காக தொப்புள்ள நான் வாய் வச்சேன். அதான் உண்மை. நல்லது. என்ன நாங்க பார்த்து நினைச்சோம்னா கண்ணில இருந்து எதிர்மறை வைக்கக்கூடிய தண்ணி வைத்தவன். ஆமா, பெருசாக்குவான், பெருசா சிறுசாக்குவான், கூடு விட்டு கூடு வாய்வான், தண்ணி மேலேயே நடப்பான். பெருசா சிறுசாக்குவியா? சிறுசா பெருசாக்குவான். எனக்கு ரெண்டு கொஞ்சம் பெருசாக்குவீங்க. என்னடா என்னடா? இதுக்கு பேர் என்ன? காது. இதுக்கு பேர் என்ன? கண்ணு. இதுக்கு பேர் என்ன? மூக்கு. இதுக்கு பேரு வாய். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் உண்டு. எந்த உறுப்பை பெருசாக்கணும்? அந்த உறுப்பு. அந்த உறுப்புனா பேரை சொல்லு. காது. காதா? நிறைய விஷயம் கேட்கணும்ல. காது வெறும் காது பெருசாக செய்ய அதனுடைய அமைப்பு அளவே அதுதான். சரியா? மண்டைக்கு மேல காது இருக்கு. இல்ல கொஞ்சம் பெருசாகனா நல்லா இருக்கும். கிடையாது, அதனுடைய அளவே அதுதான். அப்படிதான் இருக்கணும். அது என்னதான் அதுக்கு மதிப்பு. இல்ல மறைக்க மாட்டாங்க. எதுக்கு? சிறுசா இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா எது விரலாகப்பட்டதா இல்ல கையா காலா? கை. ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமா பெருசா இருக்கணும்? எது? அறிவு. அறிவு. அறிவு மட்டும் தான். அது அறிவை காட்டிலும் மனசுதான் பெருசா இருக்கணும். சரியா? அந்த மனசாகப்பட்டது பெருசா இருந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு சென்றாலும் நன்மை ஏற்படும். அது இருக்கட்டும். என்ன கல்யாணம் காட்சி? கல்யாணம் அடியன் பிரம்மச்சாரியா? ஏன்னா என்னை பார்த்தா திருமணம் முடிச்சாத மாதிரி தெரியுது. அவன் இந்த உடம்பு எவனும் கொண்டு தர மாட்டேன். அடிய நைசேக பிரம்மச்சாரி. அப்படின்னா நைஸா போயிட்டு வராது. நைசேக பிரம்மச்சாரி விட திருமணம் முடிக்காதவன். கல்யாணம் ஆகலையா? நாராயணன். ஒரு வட்டம் கூட ஆகலையா? கல்யாணம் ஒரு வட்டம் தான் ஆகும். எனக்கு ஆகல. ஏன் ஆள் நல்லா இருக்கு? ஏன்னா பிடிக்கல. பிடிக்கலையா? பெட்ரோல் ஊத்தி பிடிக்கல. மனதுக்கு பிடிக்கவில்லை. பெண்களை கண்டாலே கிளவி கூட இல்லையா? ஒரு நேரத்துல கிளவியும் காதலிச்சு நீ தெரி நீ பொட்டவருக்கு. மகாலட்சுமி அந்தப்புற வரைக்கும் செல்லக்கூடிய தன்மைகளை மகாலட்சுமியே காதலிச்ச ஆளு ஒரு நேரத்துல. ஆனா இப்பிறவியில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள் வேண்டாம் அப்படி வரம் கேட்டு பிரதமர் கல்யாணம் ஆகவில்லை. சரி விடு பாவம். தலையிலுக்கு ஆகல. என்ன சில பேர்லாம் எந்திரிச்சு நடக்க முடியாது. அவங்களும் 32 பேட்டி கட்டிட்டு. எனக்கு தேவையில்லையா? கட்டுப்பாட்டோடு வாழக்கூடியவன் நான். இங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவான். நான் மன கட்டுப்பாடு. கல்யாணம் ஆகவில்லை. கல்யாணம் ஆகல. பிள்ளை குட்டி எத்தனை? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இங்க வர
முறைச்சு நிக்கிறேனா ஒரு ஆள் வரவும் தெரியும் வந்துச்சா ஏங்க என்ன நினைக்கிறீங்க எப்பயுமே கூட இருக்க மாட்டாரு முதல்ல தெரிஞ்சுக்க அவர் ஹாட் வாட்டர் தான் குடிப்பாரு ஹாட் வாட்டர் மாட்டு முத்திரம் இதெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் கூட தான் அப்படி புலட்டு இருக்கு அதே போல எங்க அப்பா வந்து நீ பாத்துருக்க எங்க பார்த்தா ஏய் கூழுக்கடை ஒரு கட்டை பார்த்தது யார பரமன பரமனா அப்படின்னா யாரு உங்க அப்பா என்ன சொன்னீங்க அந்த நாராயணா எங்க அப்பா பரமன் கிடையாதுயா பிரம்மன் பிரம்மனா பிரம்மதேவன் என் தந்தையாகப்பட்டவர் சரி அந்தால கேக்குறப்பலடா அவர்தான் ஆமாண்ணே அவர்தான் எங்க அப்பா நான் அண்ணன் பார்த்தேன் ஏய் கல்யாண மண்டபத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ரொம்பனால கல்யாணத்துக்கு வந்தாரு அது கூட சரி அது கூட விடுங்க இங்க இருக்க கல்யாண மண்டபத்துக்கு வந்து செய்முறை செஞ்சு சாப்பிட்டு போகல அப்ப மாப்பிள்ளையோட சேர்ப்ப கல்யாணம் சொல்லிட்டாப்ல பிரம்மன் கிடையாது பரமன் கிடையாது பிரம்மதேவன் எங்க அப்பா எங்க இருக்காரு தெரியுமா மேலோக வாசி மேலோகத்துல இருக்காரு மேலோகம்னா மேலூர் கொட்டாம்படி மேலூரா ஆமா மேலோக சரி அங்க இருந்து இங்க ஆட்டோ வந்தீங்களா பஸ்ல வந்தீங்களா கிடையாது நாங்க வந்து சொந்த வாகனத்துல வரக்கூடிய ஆளு சொந்த வாகனம் முங்க வண்டி லகனமா இருக்க காற்றோட நாட்டாக பறந்து வரக்கூடியவன் சரி நல்லா இருக்கு மோத்தா வேறு கலை அம்மா வேறு கேளியா அப்படிலாம் கேட்க முடியாது பேச்சு வளர்த்தியா தாய் பேர் கலைவாணி மோத்தா கலவாடியா நீ எந்த ரெண்டு கலவாணி மாதிரி இருக்க அந்த கலவாணியா அந்த நம்ம இந்த மூக்கு குடி ஊட மூக்கு அந்த சிம்மக்கல் பத்தாரில் 5 வயசு சண்டில எடுத்துட்டு போய் போலீஸ் காரத்துக்கு உள்ள விட்டாங்கல்ல ஆமா பொட்டி கிடைச்சாரு அம்மா சாமி கிடைச்சிச்சா யார் சொல்லுங்க அந்த கலவாணி சிம்மக்கல் கலைவாணி கிடையாது கலைவாணி சரஸ்வதி தட்டுவாணியா தட்டுவாணி தானே தட்டும் பாணி அதற்கு என்ன புதுக்கோட்டை பசாரில் வடகரை போட்டுருக்காரு புக்குல நம்ம உளுந்தோட தட்டிச்சு வச்சுக்க போட்டை விட்டு அப்ப ருசியா இருக்கான் கலைக்கு அதிபதி என் தாயாகப்பட்ட என்ன அந்த பொம்பளைக்கு வாணினே வளைஞ்சுக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் யாரு அந்த கலவாணிக்கு அது கிடையாதுடா கலைவாணி சரஸ்வதி தட்டும் வாணி அவரே தாயாகப்பட்டவள் சரி சரி எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ககனமார்க்கமாக செல்கின்ற போது அருமையான ஒரு கானம் கேட்டது அது இருந்துட்டு போது சரி இந்த கையில வச்சு கட்டை ஆமா இது ஒரு ஒரு வாடகைக்கு ஒரு 10 நாளைக்கு உள்ள இது எதுக்கு உனக்கு ஒரு 150 ரூபா அடிக்கணும் டேய் இது வந்து என் பாட்டு கிடைக்கக்கூடிய கட்டை அது உங்க வாடகை கிடைக்கும் நான் 10 நாளைக்கு நாளைக்கு தரேன் இதாச்சும் என்ன செய்ய போறேன் இப்ப எங்க ஊர்ல இந்த கவர்மெண்ட்ல இருந்து வீட்டு வீட்டுக்கு 5 வெள்ளாடு கொடுத்துருக்காங்க சரி வெள்ளாடு சரி 5 வெள்ளாடு அதுக்கப்புறம் காய் அடிக்கணும் சரி இப்படி கீழே ஒரு கட்டையை வச்சு அதுக்கு மேல ஆட்டு கொட்டையை வச்சு இருங்க சொல்லிக்கிறேன் அதுக்கு மேல இந்த கட்டையை வச்சு அப்படியே ஓய்வு அடி சப்புன்னு அடிச்சு அந்த ஆளுக்கு ரத்தம் வந்தா கரு இது எதற்காக தெரியுமா என் பாட்டுக்கு அடிக்கக்கூடிய கட்டை அது ஓ பாட்டுக்கு அடிச்சு என் பாட்டுக்கு அழகாக வாழ்க்கலாம் சென்று கொண்டு பாட்டுக்கு ஏற்றபடி தாளம் இசைக்கணும் அப்ப எந்த பாட்டுக்கும் அடிப்பா எந்த பாடலுக்கும் அடிக்கக்கூடிய தன்மை உண்டு பாத்தியா இது இப்படிதான் மாட்ட போறாங்க எப்படிப்பட்ட பாறைங்கிறது தெரியாம அந்த இதோட தன்மை என்ன தெரியுமா என்னது? மகதியார் அப்படி வீட்டுல செவிக்கு இனிமையா இருக்க மகதியாள் நீ மதனியா வச்சுட்டு போய் அதே சொல்ற மகதியாள் இசைக்கு மாமுனிவன் அப்படி வீட்டுக்கு செவிக்கு இனிமையா இருக்குயா அதான் ஆமா எங்க வீட்டு என்ன வீட்டை எப்படி நினைச்சியா வீட்டு பாப்போம் சாமியால் அவசரம் நல்ல கேள்வி தம்பி எங்க போற வாயா இல்ல கிஞ்சா வீட்டு சொல்லல செவிக்கு செவி பண்ணுவா தங்க வைக்கிற வாயை கொண்டு போய் அங்கே இருந்தே கேளுங்க ரொம்ப நீரை வச்சுக்கோங்க நான் நீயே தடவைக்கு கேட்டுச்சாலியா ஆனா நீ இப்பதான் தெரியுது நீ சாமியார் கிடையாது இப்போ உனக்கு நீ நாரது கிடையாதுப்பா கட்டைக்கு பொறுத்தவரை இல்லையா பாட்டு போடுங்க நித்யானந்தோட சித்தப்பா பையனா இருப்போம் இப்ப நான் மீட்டி கேட்டுச்சாலியா நான் சொல்ற பாட்டுக்கு காப்பிடிக்காங்க பாடி வாங்க அண்ணன பாத்தியா பாத்தியா தமிழ் தமிழ் பாடு பாடு ரத்த கொதிப்பு மாமனார் ரத்த
இப்ப சொன்னீங்க பட்டுக்கோட்டையா சீர்காழி நோயில ஆமா. அவங்க பாடப்படியா சரி தூத்துக்குடி கொத்தானாரு உன்னை தூக்கி போட்டு சரி அது வேணாம் திரும்பி எத்தனை பாடல் இருக்கு ஃபேமஸா வந்திருக்கு ஆமா ஃபேமஸ் இல்ல ஃபேமஸா பாட்டு வந்திருக்கு பாடியா ஓ சொல்றியா மாமா ஐட்ட புடுங்க டேய் இல்ல பாட பாடியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் கதைக்கு முறையோடு இந்த இல்லத்துல உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு நான் சொன்னி அந்த பிள்ளை டான்ஸ் கேர பிள்ளை எப்படி புத்தி போல வச்சா இந்த பொம்பளை பிள்ளை ஒண்ணுக்கு சத்தம் கேட்டது வந்திருக்கா சத்தம் இல்லையா ஆளோட சோறு எதிர்க்க அது என் உடன்படவா சகோதரி வள்ளி அது இன்னொரு சத்தம் 7 புள்ளி சரி உன்னுடைய பேர் என்ன என் பேர் வீரத்தேவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு ஒண்ணுக்கு 7 பேர் நீ எத்தனாவது ஆளு நான் நடுவுல உனக்கு முன்னாடி எத்தனை பேரு இல்ல முன்னாடிலாம் இல்ல எல்லாருமே முன்னாடி தான் பிறந்தா யாருக்கு முன்னாடி எனக்கு மேல 3 பேர் கீழே 3 பேர் சரி யாருக்கு முன்னாடி பிறந்தீங்க எங்க ஆத்தாவுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தீங்க உனக்கு என்ன வேணும் அவன் தாய் மாமன் அவன் அப்ப இவரு அண்ணங்கிற அவன் பேச்ச அண்ணனா தாய் மாமனா அம்மா அம்மா பெற்றெடுத்தது சரி கிட்ட இப்ப 7 பேர் நுழையில உள்ள வந்து வள்ளி நுழையில அதுக்கு முன்னாடி ஒரு ஆளு 7 உங்க அப்பா பேர் என்ன எங்க அப்பா பேர் நம்பிராசன் அம்மா பேரு நங்கை மோகினி சரி உங்களால நான் பார்க்கணுமே எவ்வளவு தருவா எதுக்கு நாங்க பணமே இல்லாம செய்யற ஆளு அதுக்கெல்லாம் இங்க அது உங்க ஊர்ல செய்வ நீ கஞ்ச பையன் எனக்கு தெரியும் நீ பிச்சைக்காரக்கே கடைச்சுற பையன் எனக்கு தெரியும் ஆமா ராமமூர்த்தி பேர் பிரிகேட்ஸ் அதை டேய் அதை வாங்க 150 ரூபாய் சரக்கு வாங்க அதே என்ன காலத்து பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளியா சரி இங்க உனக்கு இரு, நான் செஞ்சாலே உனக்கு புண்ணியம் இல்லையா தெரியுமா நான் சொல்றேன் கேளு என்ன? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 4000 ரூபாய் கொடுத்துட்டு போ டேய், எதுக்கு என்னது? பணம் கேட்கிறியா? டாக்டர் கூட்டுருமா அம்மாளே. ஆஹா. எங்க ஓட்டல அவர்தான் கட்டியடி போயிருந்தேன் அவர் ஆளு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே அதுக்கு வேற கொஞ்சம் பாத்துரு எட்டி அடிச்சிடாம ஆனா ஆளு உழப்பு ஜெயிச்சுனேன் ஆனா கையில வச்சு அடிச்சாருன்னா டப்பு டப்புன்னு சத்து கேக்குது அடிப்பாரு வாங்க சுவாமி வேகமா அடிப்பாரு மெதுவாக அடிக்கிறதுலாம் கிடையாது டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு அருமையான ஆட்டம் சிவனாகியது கொழுவத்தி ஆட்டம் சக்தியாகியது பாண்டரங்க ஆட்டம் இப்படி பலவிதமான ஆட்டங்கள் நான் பார்த்திருக்கேன் இப்ப நீங்க ஆடுறீங்கல்ல நாங்க ஆடுறது பித்தலாட்டம் எந்த ஆட்டம் வேணாலும் ஆடுங்க பித்தல் ஆட்டம் மட்டும் ஆடிடாதீங்க சரி அடுத்து உள்ள இருக்கிறது யாரியா என் தங்கை பேரு வள்ளி வாடா தங்கப்ல கூச்சி கூச்சிடுவா செல்லம்மா அப்படியே அடிக்குது
பிரம்மபுத்திரர் நல்லா சொல்லு. அவர் தாத்தா. அப்புறம் யாருனே? அவர் நாசரு. நாசர் இருக்காரா? யாரு? நாரதரு. அக்கா நீ ஏன் பேசுற? முகரட்டியவர். என்ன? இவ்வளவு பெரிய ஆளவரை பார்க்கலாமே. எவ்வளவு கொடுத்தவங்க தெரியுமா? எங்க நிக்க வச்சிருக்காங்க? அப்பா செந்தில்குமாரா? அது யாருனே? அவருக்கு புனை பேர். கூடுதோ. அப்பா பொன்னழகு. இது யாருனே? இதே ஒரிஜினல் பேர். பாபா மதகாளி. இது யாரு? டூப்ளிகேட் பேர். இவ்வளவு பேர் வருது. வாங்க சுனாமி. சுனாமி வந்ததெல்லாம் வந்தாரா? பாப்பா காளியா அப்படி உருள. என்னன்னா வர இத்தனை பேர் பட்ட பேர் நீ இருக்கு. சொல்றது உண்மையா முதல்ல? ஆமாடா. என்ன சாமி வந்திருக்கணுமே. அவன் தான் சாமி வர. எப்ப குளிச்சு 6 மாசம் எப்படி சாமி வர? ஓ குரங்கு. அந்த சாமியில குரங்குக்கு எப்படி சாமி வர? இருவ மாட்டீங்களே. எருமாலும் சாமி வருமா? இப்ப அவர் வருவாரு. எப்படி 3 நாள் ஆகும் வந்திருக்காரா இல்லையா? பேர சொல்லி கூப்பிட்டியா? சரி வாங்க நாசரிச்சி நாரதரு. பொம்பளை பார்த்தானே இடிச்சிராப்ல ஈன்றாப்ல. பெரிய பட்டவருக்கு. பரக்கே தவமுனியே பணமந்த மகரிசியே மனகிட எண்ணகிட வாண்டிடுவீரே வாழ்வில் நலம் பெறவே வரம் தரும் மகரிசியே மனகிட எண்ணகிட வாண்டிடுவீரே மனகிடும் எண்ணகிட வாண்டிடுவீரே
இங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் என் நாட்டு மக்களுக்கும் உங்களுடைய எல்லாசிரியர் குருமல் சுவாமி ஒரு 550 கொஞ்சம் அணைச்சு விட்டுக்கோங்களேன். இல்ல இப்ப உங்க முன்னாடி சும்மா அணையில உள்ள வந்து மாத்தா வந்துருது, அணைய முடியல. ரூபா குடும்பத்தோட வந்துடுறாங்க. எல்லா நன்மைக்கு விளையாட்டு பருவம் என்ன போல் வாழ்க வளர்க. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். என்ன நீங்க பாருங்க, கவனமா இருக்கணும். முன்னாடி போ, நம்ம மாமா பின்னாடியே வரேன். முன்னாடி போய் பழகையா, பின்னாடி போகாத. காவலுக்கு காவல் அப்படின்னா என்ன காவல்? திணை காவல். திணை அப்படின்னா என்ன திணை? கருணை சிந்தனை. கருணை யாருக்கு? சிந்தனை யாருக்கு? கருணை எங்களுக்கு, சிந்தனை முருகனுக்கு. அந்த சிந்தனையை கொண்டு போய் அந்த முருகப்பெருமானுக்கு படைப்பதற்கு என்ன காரணம்? என்ன கதை? எங்க அப்பா வச்ச நேர்த்திக்கடை, தாயை சேர்ந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அப்ப அப்பா சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு நீங்க காவலுக்கு வந்துருக்கீங்க. எங்க அப்பா சொல்ல கேட்டு வந்திருக்கேன். ஆரம்பத்துல எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளையா இருந்தாங்க. சரி, எங்க அப்பா முருகன் நேர்த்திக்கடை வச்சுட்டாரு. முருகன் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அந்த திணை விதைத்து அதை அறுவடை செய்து அந்த பிள்ளை கையால கிடைக்கிற முருகன் எங்க அப்பா வச்ச நேர்த்திக்கடை. அந்த நேர்த்திக்கடை என்ன பண்ணணும், சரி செய்யணும். அதுக்காக நான் வந்திருக்கேன். சரி, நான் கையில வச்சிருக்கீங்கல்ல, அம்மா வச்சிருக்கேன். கவலை எதற்காக? பறவை விரட்டுவதற்காக. பறவை எதற்காக வருது? பறவை எல்லாமே திணையை கொய்வதற்காக வருகின்றது. அப்படி திரையை கொள்வதற்காக வரக்கூடிய பறவைகளை விரட்டுவது தவறு இல்லையா? பறவை விரட்டுதான் நான் வந்திருக்கேன். சரி, என்னுடைய வேலையே அதுதான். இருந்தாலும் ஏன் விரட்டுற தவறு சொல்றீங்க? ஏமா தமிழர்களுடைய பண்பாடு என்ன? வந்தாரு, வந்தவங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, நல்லா உபசரிக்கணும். நல்ல முறையில உபசரிக்கக்கூடிய தன்மை தமிழர்களுக்கு உண்டு. அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. நீங்க தமிழ் பெண்ணு தானே? தமிழ் பெண்ணுதான். அப்படி பசியோடு வரக்கூடிய பறவைகளை விரட்டுவது தவறு அப்படின்னு உங்க அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? காவலுக்கு வர்றீங்களா, இல்ல கல்யாணத்துக்கு வர்றீங்களா? நான் காவலுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். அப்படி ஒரு எண்ணம் இல்ல. நான் காவலுக்கு தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. செந்திலட்சுமி என்று சொல்லக்கூடியவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் வந்தாங்க. தன்னையும் எதிர்பாராமல் நடந்தது திருமணம். அதான் சொன்னாங்க, இரு மனமும் சேர்ந்தால் தேவையில்லை திருமணம் அப்படின்னாங்க. இரு மனமும் சேர்ந்தா அந்த திருமணம் என்பது நல்லா இருக்கும். ஒரு மனம் சேர்ந்து ஒரு மனம் சேரவில்லை என்று சொன்னால் அப்புறம் முடிக்க வேண்டும் மறுமணம் அப்படின்னு. நீங்க தான் சொல்றீங்க இருமணம் சேர்ந்தால் திருமணம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அப்ப இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம் இங்கே அப்பதான் கணவன் மனைவி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இத்தனை நாள் வந்து சரி, கடைசியா இந்த 48ஓட ஏன் முடியுது? இந்த 48வது நாள் மண்டல பூஜைக்கு என்ன ஒரு சிறப்பு? அதாவது கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஏன் குடியிருக்க கூடாது? காரணம் இருக்கு. அதான் பாருங்க, ஒரு ஆலயம் கட்டுறோம். எல்லா ஊர்லயும் பார்த்தா அந்த கோவிலுக்கு பக்கத்துல, ஆனா காட்டுக்குள்ள இருக்கு, கோவிலுக்கு பக்கத்துல 10 குடிகளாவது இருக்கும். இந்த பக்கத்துல இல்லைன்னா தள்ளியாவது இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கோவில கலசம் இருக்கு பார்த்தீங்களா, மேலே கோவிலுக்கு மேல கலசம், நவதானியங்கள் போட்டு அந்த கலசம் மேலே இருக்கும். சரி, நவதானியம் கோபுரம், கோபுரத்துக்கு மேலாக கலசம், கலசத்துக்குள்ள என்ன இருக்கும்? நவதானியம். அதுல முக்கியமான தானியம் எது? வரகு. ஏன் வரகுடைய உள்ள வர்றாங்க? அதுதான் சொல்லி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. காரணம் என்ன? அப்ப வரகு என்று சொல்லக்கூடிய தானியத்தை வந்து அந்த கலசத்துக்குள்ள போடுவதற்கு இதுதான் காரணம். பாருங்க, கும்பாபிஷேகத்திலேயே பல உண்டு. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், இப்படிலாம் பிரிவுகள் உண்டு. ஏன்னா எந்த ஒரு தெய்வத்திற்குமே கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக ஒன்று முக்கியம். வச்சிருக்கோம். பாருங்க, கும்பாபிஷேகம் வைத்த உடனே தெய்வத்திற்கு முழுமையான சக்தி கிடைக்குமா அப்படின்னா முழுமையா கிடைக்காது. முழுமையான சக்தி எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா 48வது நாள் மண்டலாபிஷேகம் வைத்த பிறகுதான் முழுமையான சக்தி கிடைக்கும். அதை ஏன் தெரியுமா 48 நாள்ல கொண்டு போய் வச்சாங்க? ஏன் 50 நாள் வச்சிருக்கலாம்ல, இல்ல ஒரு 75 நாள் வச்சிருக்கலாம்ல? ஏன்னா ஒரு மண்டலம் என்பது, ஒரு மண்டலம்னாலே 48, அது ஒரு காரணம். ஆனால் ராசிகள் என்பது எத்தனை அப்படின்னா 12 ராசிகள் உண்டு. கிரகங்கள் என்பது எத்தனை அப்படின்னா 9 கிரகங்கள் உண்டு. 12 9 எத்தனை அப்படின்னா 21 வரும். நட்சத்திரம் என்பது எத்தனை அப்படின்னா 27.
21, 27 எத்தனை அப்படின்னா மொத்தம் சேர்த்தா 48 வரும். அப்ப இந்த தெய்வம் வந்து ஏதாவது ஒரு ராசியில தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு கிரகத்துல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது இந்த மூன்று குறித்து தான் 48வது நாள் மண்டலாபிஷேகம் செய்த பிறகுதான் அந்த தெய்வத்திற்கு முழுமையான சக்தி ஆகப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து அன்றைக்கே தொகுத்து வைத்த ஒன்று. என ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க மரம் செடி கொடி மரம் இருக்க. நான் அதை கேட்கலாமா? எல்லாம் தெரிஞ்ச உனக்கு அது தெரியல அப்படின்னா எது தெரியல? எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் உனக்கு தெரியவில்லை. தெரியுதா? உங்களுக்கு தெரியல. ஏன்னா பருவம் அப்படிங்கிறது நிலையானதா? பருவம் நிலையற்றது. பருவம் என்ற சித்திரமாக அதை பாதுகாக்க வேண்டும். அப்படி பருவத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு பதினா புருஷன் புருஷனா புருஷன் அடுத்த புருஷன் ஆத்தாடி எனக்கு வேணாம். புருஷன் தான் அடுத்த கட்டினவர் தானே புருஷன் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. புருஷன் அப்படின்னா அவதார புருஷன், தத்துவ புருஷன், கழுத்து புருஷன், வயிற்று புருஷன், சுய புருஷன், இத்தனை விதமான புருஷன்கள் உண்டு. அந்த வகையிலே உனக்கு நான் ஒரு எனக்கு புருஷன் பார்த்துக்க நல்ல புருஷனா அழகானவரா உலகமே அவர் சொத்து. உலகத்துல பணம் இருந்தா தான் நமக்கு மதிப்பு. பணம் இல்லை பையே அவ்வளவுதான். நான் கூட மதிக்காது. அதே போல உலகமே அவர் சொத்து. சரி அப்படியா? சரி நல்லா படிச்சிருக்காரா? வீடு வசதி இருக்கா? வீடு வாசல் இருக்கா? வீடு கேக்குறியாமா? 1 2 எத்தனை வீடு? ஏகப்பட்ட வீடு. நிறைய வீடு இருக்கு. நிறைய வீடு. அப்ப அவர்தான் எனக்கு மாப்பிள்ளை. சரி மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க, உடனே கல்யாணத்தை பண்ணுவோம். பார்த்துட்டு வந்தவர் யாரு? அவருடைய புகழையும் பெருமையும் அருமையும் சொல்றேன், தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவருடைய பேரை மட்டும் சொன்னேன்னு வைங்க, இப்பவே அப்படியா? ஆமாமா. அப்படிப்பட்ட வரந்தவளா? அப்படிப்பட்டவரான் மேல பாக்குறீங்க. இல்ல இந்த மாதிரி அழகா இருப்பாரான்னு பார்த்தேன். அழகா இருப்பாரான்னு கேளு. உன்ன மாதிரி அழகா இருப்பாரு. என்னமா செந்திரனே, எனக்கு என்ன செந்திரன் வருவானே, எனக்கு என்ன குறைச்ச தங்கச்சிக்கு சொல்லு. அழகு அழகா இருப்பாரான்னு கேட்டா அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு சொல்லலாம். என்னைய மாதிரி அழகா இருப்பாரு சொல்ல முடியாது. ஐத்தியா எங்க புதுசா ஐத்த இங்க வாங்க திருமணம் ஐத்தன்னு சொல்லி எப்படி நான் உங்களுக்கு எப்படி அத்த எப்படி அத்த கேட்டீங்க? எப்படி அந்த நான் எப்படி அக்கறப்பா? இங்க வாங்க ஐத்தன்னு எப்படி ஐத்த? இந்த ஒரு வகையிலே நீங்க எனக்கு வந்து ஐத்த மாதிரி பாருங்க. நான் சாதாரண காட்டு வாசிக்குள்ள சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. உங்களுக்கு போய் நான் ஐத்தனா எப்படி ஐத்த? அவர் யாருன்னு சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க என் மருமகன். அப்படியா? ஆமா. சரி நான் பேரை சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? அதனால அவருடைய புகழையும் பெருமையும் அருமையும் சொல்றேன். அழகெல்ல பொருளாக அமைதானம்மா, அஞ்ஞான இருளீக்கி பிறந்தானம்மா. மறுப்பே சொல்ல மாட்டேன். அந்த பழைய பாவம் பிடிக்கும். பாத்தியா? ஏன்னா கேட்டேமா எத்தனை வீடு இருக்கு, எத்தனை வீடு இருக்குன்னு. இதுவரைக்குமே அவருக்கு எத்தனை வீடு அப்படின்னா 5 வீடு உண்டு. இந்த பழைய பாவம் பிடிக்கிறதுனால தெய்வம் மனசுக்குள்ள தெய்வமா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். புல கடவுளா அதனால பிடிக்கும் சொல்றேன். அதனால அப்பேற்பட்ட தெய்வத்தையே உனக்கு புருஷனாக பார்க்கிறதுக்கு வேண்டாம் என்று வெறுப்பு சொல்ல வேண்டாம் என்று வெறுப்பு சொல்ல சும்மா போக சாமி. அது போக இந்த அவட்டை நீ நடித்து Thank you.
மகனே நீங்க எனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி மருமையெல்லாம் வந்தா வீட்டை பக்கமே விட மாட்டேன். எதுக்கு? ஆமா மருமகே அப்படிப்பட்ட அந்த வகையில தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் எனக்கு என்ன வேணும்? மச்சினை மாமை வேணும். எப்படி? எந்த வகையில? என் தங்கச்சிய அவங்க அண்ணனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்கேன். யாருக்கு? விநாயக பெருமானுக்கு. சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய என் தங்கச்சியை தான் பிள்ளையாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்ப அவர்களுக்கு மச்சினை, அவருடைய தம்பி எனக்கு மச்சினை மாமே. அப்ப மாமே மூண்டாட்டி என்ன? போக மாட்டீங்களா? போக மாட்டீங்களா? என்ன வேணும்? என்ன வேணும்? யார் மாமா மூண்டாட்டி? யார் மாமா மூண்டாட்டி? ஒழுங்கா ஓடி போய் செந்தில் முருகனே தங்கச்சி இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆனா இவ்வளவு கேள்வி கேட்டோம். அதான் என்னத்த சொல்றது இன்னைக்கு என்ன பார்த்து ரோஷம்னா என்னன்னே தெரியாது. சூரிய அஸ்தமனத்திற்குள் மாமியால பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது பார்த்து முடிவு செய்தார். முடிவின் பயனாக சூரபதுமன் சிங்கம் கண்ட ஆரகன் அஜர்வி என்ற நால்வரை வெற்றெடுத்தால் அவர்கள் சந்தியான அரணை குறித்து அகோர தவங்கள் புரிந்து விமலனும் தமக்கில்லை என்று கர்வித்து விண்ணவர்களை சிறைவித்து பக்தர்களை இச்சித்து அந்த பாதகத்தில் முதலிடமாய் பவனி வந்தனர். பவனி வந்த காரணத்தினால் சத்தியதானம், வாமதேசம், கற்பூரம், ஈசான, மகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களை உருவாக்கி 6வது முகமாக ஞானிகளுக்கு மட்டுமே தென்படக்கூடிய முகத்தையும் காட்டி 6 முகமாகவும் 12 கரங்களாகவும் ஏக வடிவடித்து 20 அன்று புரிந்திருந்தாலும் என் தாயாகப்பட்டவளை அந்த ராஜ ராஜேஸ்வரன் எப்படி அழைக்க வேண்டும் என்றார். ரத்திர சுருக்கமாக எப்படி? பெருமானி நீ அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை வைத்தால் தில்லை நல்லூர் அருள் துறையுள் அத்தான் இனியாளே எனலாளே இறைவா 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 சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கடவுளுக்கு இறைவனே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை.
விஷயம் தானே. ஆசையோடு நல்லா வந்தார வரவேற்பது தமிழர்கள் உண்டாடி என்ற முறையில் தமிழ் கலைஞர்கள் என்று நாங்களார் பெயர் பெற்றார். இது ஒரு எளிய வரவேற்பு என்ற முறை தானே. கொடுங்க. அடியோரின் வேண்டுகோள் கிடக்க இன்னைக்கு காலதாமதம் காரியமான காரணத்தால் சிறப்பாக எல்லாரும் ரத்தின சுருக்கம்னாங்க. ரத்தினம்னாலே ஒளி வீசக்கூடிய தன்மை படைத்தது. அந்த ஒளி எவ்வளவு தூரம் பரவுமோ அந்த அளவுக்கு கனியோட சிறப்புகளை எடுத்து சொல்லுங்க. பெருமானே, இன்று நேமசித்தை முடித்து பூலோக மார்க்கமாக வருகின்ற பொழுது அற்புதமான ஒரு கனிக்கு உண்டான பெருமை கொஞ்சமா நஞ்சமா? என்ன கனிக்கு என்னையா பெருமை? கனிக்கு உண்டான பெருமை எவ்வளவு உண்டு. இருந்தாலும் நம்மால் முடிந்தளவு கனியில பெருமை இருக்குமா? பெருமை இல்ல. இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னு கேட்ட உலகம் நம்ம உலகம். அதுக்கு இன்னுமே தீர்வு தெரியல. சரி, நகைச்சுவையான விஷயம் தான். ஒரு பழத்தை கொடுத்துட்டு இன்னொரு பழம் எங்கனான்னு கேட்டாரு. ஆரம்பத்துல எங்க மாமா சொன்ன மாதிரி மாம்பழத்தை சிலர் அரைப்பக்குவம் இருக்கும்போது அறுத்து சாப்பிடுவாரு. சரி, எங்க மாமா சொன்னாரு அறுத்து சாப்பிடுறேன்னு. எங்க அண்ணன் சொன்னாரு நான் சுவைச்சு சாப்பிடுவேன்னு. இது பழம் பக்குவத்துல இருக்கா, இல்ல மொத்தமாவே கனிஞ்சிருச்சா, இல்ல கனிக்கு காய்க்கு ஊட இருக்கா? முருகா, அதிகமாக கனிஞ்சிருச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்குமா? அதிகமா கனிஞ்சிட்டா என்ன அதோட தன்மை எப்படி இருக்கும்? அதோட தன்மை எப்படி இருக்கும்? விருப்பம் நம்ம பக்கமே ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்படி அதிகமா கனிஞ்சிருச்சுன்னா பழக்கம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, தாயை போல சட்டமா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மெதுவானதை பிடிப்பீங்களா? மெதுவானதான் பிடிப்பீங்க. அதாவது சொல்லியிருக்காங்க, பிடிச்சாலும் முழுசா புடுறாங்க, முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னு சொன்னாரு நாடோடியில ஒருத்தர். அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஆனா முழுசா பிடிக்க கூடாது, முனையை மட்டும் பிடிக்கணுங்கிறேன். பழக்க தோசை இது யார் மாப்பிள? என்னைக்கு முழுசா பிடிக்க கூடாது, முனையை மட்டும் தான் பிடிக்கணும். இது இங்கேயோ ஒரு வாரியத்தை கொஞ்சம் என் மேல ஏறாத்தான்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. எப்படி முழுசா பிடிக்கக்கூடிய கனி உண்டு, காம்ப பிடிச்சு பறிக்கக்கூடிய கனியும் உண்டு. நான் கனியை பிடிச்சு பிடிக்கக்கூடிய ஆளு. நீங்க பிடிச்சீங்களா பிடிக்கலையா? நீங்க கனி காம்ப இவ்வளவு விஷயம் பேசக்கூடிய ஆளு பிடிக்கலையா? கனிய எந்த கனியா பாத்துட்டு வந்தீங்கன்னு ஒரு கனி சொன்னீங்களே, அந்த கனியை பிடிச்சு பாத்தீங்களா? கனியை நானும் முடிச்சு நீங்களும் முடிச்சு என்னையா ஒரு அளவு வேணாமா? ஏயா நாங்கெல்லாம் அப்பயும் சொல்லி கேட்கிறவங்க கொஞ்சம் சேட்டைக்காரங்க. இந்த முருகேன்னு பேர் வச்சிருக்க ஆளுங்க உள்ள கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளு எல்லாத்தையும் இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க எங்க உங்க அப்பா சொல்ல கேட்காத ஐயா? நாங்க அப்பா சொல்ல கேட்காத ஐயா? அதைத்தான் சொல்லி நாங்கெல்லாம் அப்பயும் சொல்ல கேட்கிறவங்கன்னு. எங்க அப்பா சொல்ல கேட்டிருந்தா காட்டுக்குள்ள இருந்திருப்பேன். ஆமா, இப்ப அப்படியே சொகவாசியை 7-8 பங்களா வெட்டி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க முடியாம பரதேசி கோலத்துல தெருவா காலபைரவர் வாகனம் மாதிரி திருறீங்க. எனக்கு இப்ப ரொம்ப சுகமா இருக்க மாதிரி நான் நல்லா தானே இருக்கேன். ஏங்க எனக்கு 5 வீடு இருக்கு, மொத்த வீடு இருக்கு உங்களுக்கு. நீங்களா நானா? என்ன பரவனா என்ன உலகத்தை சுத்துறது நீங்களா நானா? ஏன் நீங்க சுத்துறதே இல்லையா? மாப்பிள்ள நான் சுத்தினீங்க, நீங்க சுத்தினீங்கல்ல. என்னுடைய சிச்சியன்ட்ட போட்டி பட்டீங்களா? நான் காரணமே இல்லாம சுத்துறேன். காரணம் இல்லாம காரணத்தோட சுத்த வச்சேன். எப்படி என்னோட சிசிய அகத்திய உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அவன் என்ன கேட்டான்? நீங்க ரொம்ப பெருமையா நாராயணோட நாமத்தை நான் மட்டும் தான் செவிப்பேன். விவசாயி உங்களை மீறி ஒரு நாளைக்கு 2 முறை நாராயண நாமத்தை சொன்னாரு. அப்ப நீங்க சொல்லுங்க இது என்ன நான் பண்ண முடியாததா அப்படின்னா? அப்ப ஈரேல் 14 உலகத்தை உங்களை சுத்த வச்சது யாரு? என்னுடைய சிசியன். என்ன பண்ணீங்க? 14 உலகத்தை சுத்தி வர மட்டும் உங்க தாத்தா ஞாபகம் இருந்துச்சா? ஏங்க அவளை சொத்துவத்தில சேர்த்து வச்சிருக்காரு. ஏன் இப்படி சட்ட விடாம இருக்கீங்க? அது என்னுடைய தோற்றமே அதுதான். என்னுடைய தோற்றமே அதுதான். சரி,
முருகா, ஆணிக்கும் பெண்களை மனதிற்கு மேல் இருக்கும் ஒரு பூக்களை கண்டுமணம் முடித்தேன். அத்தனை கடமை. பொய்யாமல் பொய்தனைத்துக் கொள்வீர்களா? முருகா, மூக்கு செவிகின்ற ஐம்புலன்களுக்குமே சுவை தரும். எனக்கா? ஆமையா? ஆமையா? பச்சையாகப்பட்டது உண்டு, கனியாகப்பட்டது உண்டு. அதாவது மனம்ல கலைக்கிட வேணாம், வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. காரணம் தெரிஞ்சாலும் நான் தெரியாத மாதிரி தெரிப்பேன். அப்புறம் தெரிந்து தெரியாததை போல் புரிந்து புரியாததை போல். ஏன்னா அடுத்தவங்க சிரமப்படுத்துறது எனக்கு அறவே பிடிக்காது. அதையும் மருமகன் வந்து எனக்கு உண்மைக்கு உயிர் நண்பேமா. அவர் சிரமப்படுறத பார்த்து நம்மளால தாங்க முடியுமா? குறிப்பு தான் சொல்ல முடியும். விரிவாக்க யார் எழுதுறோம்? நாங்க சிரமப்படுறது யாருக்காக? உங்களுக்காக. நல்ல வாயில ஏதாவது அடியே இந்த மணி நல்லா இருக்கு. எந்த மணி? இந்த மணி அதுக்கெல்லாம் பெரிய மணி இதுதானய்யா. மணி நல்லா இருக்கா? மணியில மணி என்றால் வரவுங்க. நான் கேக்குறேன், மணியில எத்தனை நாக்கு இருக்கணும்? மணியில எனக்கு தெரிஞ்சு ஒத்த நாக்கு இருந்தாலும் அது நல்ல மணி. ஒத்த நாக்கு இருந்தா அது நல்ல மணி. நாக்கே இல்லைன்னா அது மொட்டை மணி. இங்கே வருவதற்கு இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே அருமை அண்ணன் ஆர்மோனிய சக்கரவர்த்தி மணிகண்டன் அன்பு அண்ணா அவர்களுக்கு மற்றும் ஒரு இருக்கக்கூடிய சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் உள்ள மகிழ்ந்த இந்த உயிரிலும் மேலான பக்கமேல கலைஞர்களுக்கு முறுத்தான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நீங்க விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். யாரெல்லாம் வீட்டுக்கு போறீங்களோ எங்களை விட்டு வீட்டு போய் அவங்களாம் வயிற்றாலாம் போவோம். கௌசல்யா போடுதுல ஆத்தி நான் என்ன பண்ணுவேன். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் என்னமோ தெரியலங்க. உங்களை பார்த்தாலே என்னென்னமோ மறந்துருது எனக்கு. உங்களை I
சௌபாக்கியமும் பெற்று வாழ வேண்டும் என்னென்றால் அங்கே முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதவிய உலகு என்று சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள அனைவரும் தாய் தந்தரை நேசிக்க கத்துக்கிட்டா வாழ்க்கையில பிரச்சனையே வராத காலத்துல வாங்க. செல்லூர் கிராமத்தின் சார்பாகவும் சுவாத்தர் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாளர் பிறக்கப்படுகிறார்கள். வாங்க குடிச்சிருக்காரா இதை மட்டும் கட் பண்ணி சேல் சாட்ல போட்டு விடுங்க. சேர்த்தே போடுங்க. எங்க அக்காட்ட நான் காட்டினா அங்க உப்பு கிடைக்காது ஊறுகாய் கிடைக்காது. அதனால ஒரு பக்கம் இருந்தால எப்படி பொழுது எவ்வளையோ பூ பூத்திருந்தால அந்த பூ பூக்கு மாசத்துல ஆண்டவர் எதுல வச்சிருக்கான் பாருங்க. உங்களுக்கு ஏன் ஆண்டவனே நொண்டி கருப்பா சக்கரேவி சக்கம்மா வளையாளம் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏற்கனவே இங்க உங்களுக்கு என்ன வேலை? இது ஏடா அதெல்லாம் அங்கோட குச்சிதே ரொம்ப பிடிக்கும் போல. நல்லா தெரிஞ்சுக்க. பேர் என் பேரு என்ன இருந்தா உங்களுக்கு என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கல்ல. பின்னாடியே போனாதே வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். பின்னாடி போக கூடாது. நான் சொல்ற பின்னாடியே போங்க. வாழ்க்கை ரெண்டு பேருக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஏதா எங்க தான் கிளம்புறிய கேட்டு விடியாக்கான கருவந்து வச்சு போட்டு காசு வெட்டி போட்டு வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. வெள்ளிமலை சொந்தக்காரங்க. ஆமாங்க. மாலை தேடி வரல ஒரு இதையும் தேடி வரல. அதைத்தான் தேடி வந்தேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். தங்கம் எங்க அண்ணே தங்கச்சி தங்கத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் பாரு. போவோம். சரி நான் வரமாட்டேன், நீங்க போங்க. நான் அவர்கிட்ட பார்த்தேன் விஷயங்களை சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வரீங்களா? நானும் அதை தான் சொல்ல போறேன். நேர்ல சொல்லி வழியில பேசிட்டு வரேன். போயிட்டுறீங்களா? அதான் அண்ணே போயிட்டு வரோம்னே. ஆமா இது ஏதோ ஒரு மாநிலத்தில் இருந்ததாக அனைவரும் தொழில் வைக்க வேண்டாம். தாங்கள் என்னிடம் மான் சம்பந்தமாக எடுத்திருந்து கொண்டால் என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் ரெண்டு பேரும். நினைக்கிறேன் கறிக்கு ஆசைப்படல, கொம்புக்கு ஆசைப்படல, தோலுக்கு ஆசைப்படல. இதை தன்னோட கையோட பிடிச்சிட்டு போகணும்னு ஆசை வச்ச காரணத்தால என்னோட வாழ்வோட சிறப்பை சொல்லி கேட்கிறேன்.